மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகேந்திரன் முனி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் அனைத்து பாமலராயினோர் கொண்டா துர்பா பரணலங்காதும் பேக்கி ஒன்பாதமே ஆமா அரணே ஒன்பாதம் அரணர் அதிபபாதமே ஆமா சாமி சபல கலைகளும் தங்கிரன கருள் புரிய வேண்டாம் அதிவிநாயக அப்படி அருளைக்கருள் பிரிய வேண்டும். ஓம் ரகரா 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 என்னும் சிவனே சிவனே பலமுறுக்கு கணபதியே நாப்பா எனக்கு வந்தருள் புரிய வேண்டும். ஆமையா இடமுறுக்கும் சரஸ்வதியே நம்மான் எனக்கு வேண்டும். கலைமகா சரஸ்வதியே கானகத்தில் அடங்காக்கள் எனக்கு வாரி வழங்குவார். இளைமகா சரஸ்வதியே அப்படி அரே ராம 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 ஏ ராமா 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 யானிக்கு யானியாக வர்மகன் மாமுனிக்கு மகனா பிறந்தாரி புத்திர நாராயணா வையகமே போற்றி ஹிண்டை வைகுந்த ராமாயண அகலே நக்கர் பிரிய வேண்டும். அப்படி அரே ராம 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 ராமா ராமா ஏ தானதந்தம் தானே தந்தம் நாடு நல்ல நல்ல நாடு நாவலர்கள் போடு நாடு வனமான வேயு நாடு உடைத்தாதல் வெகு நாடு நவராஜா தங்குழீரே நாடு நல்ல நல்ல நாடு வனமுறுக்கும் கணவனியே சுவாமி பக்தருடைய ஆயிடம் ஒரு குதிரை ஆயிடம் உதவியாரும் ஞானம் முக தேவியம்மா ஏனாவும் வந்து அருமணாம ஆன நல்ல தேவியம்மா புரிய நவஜன தாளின் ஸ்ரீ
ஐயா வையகத்தை போட்டிட்ட ஐயா வைகுந்தர் ஐயா கோரக்கார முடிவரையா குடிக்கிறேன் அவற்றில் முடிச்சு நம்ம ஐயனோட வந்திய 61 தேவாரி எங்கமிட்டேனி ஐயனாரே எனக்கு முன்னருடைய ஆண்டியான மாயாடி மாடசாமி ஐயனோட மத்தியலோ 61 தேவாரி எங்கமிட்டேனி ஐயனாரே எனக்கு முன்னருடைய கண்டுடன் தாடியம்மா கதை கொண்டிருக்கிற அம்மையான லிங்கமாரி நாவினிட குடிகிறோமா கர்மனோட கதைய பாட போறோம் நாங்கள் பாட ஆண்டியான எனக்கு முன்னணிக்க எனக்கு வேண்டும் படகாதி வாசலில பாட போறோம் சபையோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வருங்கால வாணிபர்களே, அதாவது சரி நம்ம சேந்தமரமான நகரத்தில ஆமசாமி ஊரைக்கு வருவரத்துல நிந்திக்கப்பட்ட சரி அன்னை வடகாசியம்மருடைய ஆமையா பிரண்டாசி திருநம் நீட்டி சரி கோயில் பெட்டியாரில் இனாமணீஸ்வரர் வாழ்ந்துடக்கூடிய ஆமசாமி பாலகன் கணேசபடி இருக்கிறார் ஆமையா நாட்டாமை பொருளாளர் அழக பிள்ளை அப்படி வாசமுள்ள மலர்த்து பூசை செய்யக்கூடிய பூசாரியா அவர்களுக்கும் ஒலி வழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுடர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் ஆமசாமி வீடியோ ஆடியோ மகேந்திரன் முனி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் அனைத்து 10 கோடி மக்கள் அனைவர்களுக்கும் சரி அறிந்த அறியாமலும் தெரியாமலும் யாவர் வரு தவறுந்த போதலும் அப்படி ஆலாம் அனைத்தும் அறிவாதி விடுத்து நாமல் வில்லிசையை கடைசி கண்டுகளிக்க முடியாத சரி அன்னை வடகாதி மதுரநாமத்தை பணிந்து வணங்கி அப்படி நாங்கள் இதை அரைக்கின்றோம் ஆமசாமி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாடி இருந்தோம் சரி அதுக்கப்புறம் வர டைம் கிடைக்கல நம்ம நாள் கழிச்சு வந்திருக்கோம் சரி பெரிய பெரிய கவிஞர்களா உட்கார்ந்த மேடை இருக்கலாம் பெரிய பெரிய புலவர்களா உட்கார்ந்த மேடை ஆமசாமி ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் சரி ஒவ்வொரு விதமா பாடுவாங்க தனித்தனி திறமை உண்டு ஆயினால சரி பெரிய பெரிய மேதாவிகள் ஆமையா பெரிய பெரிய பாடகர்கள் அம்மா பெரிய பெரிய புலவர்களா உட்கார்ந்த மேடை இருக்கலாம் அதனால அறிந்திருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அதெல்லாம் அனைத்தும் வருவாது விடுத்து அப்படி நாம வில்லிசைய ஆமசாமி அந்த கதை கடைசி கண்டுகளிக்கும்படியாக சரி அன்னை வடகாதியம்மருடைய திருநாமத்தை பணிந்து வணங்கி அப்படி நாங்கள் கதையை அழைக்கின்றோம் ஆமையா ஆண்டான் அருளாலயம் பெருமானோட கிருபையாலயம் ஹரிராமன் ஜவராமன் ராமனுடைய அருளாலயம் ஆமசாமி திரு ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் ஆமராஜ இளையவனமாலே அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானோட அருளாலயம் அந்த அயோத்தியாண்டரி ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் ஆமசாமி ஹரியான பாட போறோம்
ஆதி கத்தியாத வாரம் போறோம் ஐயா வடக்கருது வாரமத்திர காளியம்மா அவ கலக்கருது வாராத்து காளியம்மா அவ இருந்துதான் அவர கொடுமா நம்ம இருக்க குடி மாரியம்மா அவ எந்த தெரு பாதவாரா அவ ஏழை ஏழை பாடுவாரா அவ வீரப்பல்ல விருதடையா விருதடையா தாயார் அவரகா தேவரகா விருதடையா ஆதி வெள்ளிகாயிலாத பொண்ணு வெள்ளி கைலாசத்திலே ஆதே புத்திரரோ ஐயோ ஆரி ராமேடி சீதையோ பால்கடலை பள்ளி கொண்ட அந்த பச்சமாளல் மாறி உலகத்தின் மூவர்களும் முனிவர்களும் அந்த ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதி சிவபெருமான் கொழுகிறேன் நாகலோக மட்டனத்திலே நாகலோக மட்டனத்திலே ராஜமன்ன கொழுகிறேன் முக்கோடி முனிவர்களும் சரி 48,000 கோடி ரிஷிமார்களும் ஐயனோட வந்து 61 தேவாலயம் தெருவில் அகன்று கொண்டாடி எந்திராடுகின்றால் தானாவிய அவர்களும் ஆண்டு வரார்களாம் சரி பொன்னுவெளி கைலாசத்துல ஆதிபத்திரரும் ஆண்டு வரார்கள் அயோத்தியாவின் வட்டணத்துல அப்படி அரே ராமனின் ஏதைமாக உழவிருக்கிறார்களாம் இருக்கின்ற போது சரி நாகலோக பட்டணத்துல நாகராஜ நகை கனிமாக ஆண்டு வரார்களாம் கணவன் முனைவும் ஆண்டு வராங்க ஏன் தம்பி என்ன ஏன் அந்த நாட்டுக்கு நாகலோட்டன் பேர் வச்சாங்க முதல்ல அது தெரியுமாடா எதுக்கு சாமி ஏன் அந்த நாட்டு நாகலோட்டன் பேர் வச்சாங்கன்னா அந்த நாட்டு அந்த மாதிரி லைட் குட்சல் கிடையாது இல்ல விளக்குகள் கிடையாது ஆமா சார் எங்க பார்த்தாலும் இருட்டாத்தான் இருக்குமா ஒரே இருட்டு அது இருட்டா இருக்கும் போது சரி நம்ம மனிதங்களா குடியிருக்காங்க இல்லையா ஆமா தேவல நாகலோகத்துல பாம்புகள் தான் குடியிருந்திருக்கு பாம்பு வெறுத்த இடம் பாம்புல குடியிருந்த உடனே சரி இந்த வயசான பாம்பு கிழட்டு பாம்பெல்லாம் இருக்கு இல்லையா ஆமா இதெல்லாம் காலாவதி ஆன உடனே இறந்ததுக்கு அப்புறம் செத்த உடனே அந்த பாம்பு முத்துகள் எடுத்து சரி அது மாடாக்குள்ளி வச்சு ஆமா அதை வச்சு தான் விடுச்சல் கொண்டாடுவாங்களாம் அந்த நாகலோகப்பட்ட அதனாலதான் அந்த நாட்டுல நாகலோட்டன் பேர் வச்சிருக்காங்க அந்த பழைய காலத்து வீட்டுகளை பாருங்க வீட்டுக்கு 2 வரும் வாசலுக்கு 2 வரும் மாடாக்குள்ளி இருக்கும் அந்த காலத்துல அதான் உண்மையாவுல ஐதியம் சரி எப்பவுமே திருவிளக்கு நாச்சி நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்கான்னு அர்த்தம் ஆமா இப்ப யார் மாடாக்குள்ளி வீடு கட்டுதா கிடையாது இப்ப பணம் இருந்தா போதும் ஆக்குறும்பு அடுக்குறும்பு பெட்ரூம்பு வீட்டுல இருக்கிறது 4 பேர் தான் இருக்காங்க ரூம் மட்டும் 10 ரூம் வெட்டி கிடக்கு தெரியல அதனாலதான் சரி அந்த நாட்டுக்கு நாகலோட்டம் பேர் வச்சிருக்காங்க அந்த மாடாக்குள்ளி வீடு கட்டிட்டாலே ஆமா அந்த வீட்டுக்கு நோயே வராதான் சகல ஐஸ்வர்யமும் வரும் ஆமா சரி அதனால அந்த காலத்துல ஆஸ்பத்திரி பழைய காலத்து ஆளுகள் பழைய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டேன் இப்பமோ வருதாரம் போக ஆமா ஒண்ணு மெடிக்கலன்னா சரி 2 மிளகு நசியை போட்டு ஒரு குடி தண்ணி மாதிரி குடிச்சு காய்ச்சல் சரியா போயிரும் இப்பம்ல அப்படி ரேசா தலைவலிச்சுட்டா போதும் ஆமா திருநெல்வேலி ஆஸ்பத்திரி போறியா சங்கரவேலி ஆஸ்பத்திரி போறியா எங்கேயாவது ஒரு நல்ல ஐக்கிரோண்டா போய் சேர்ந்துரு பெரிய ஆஸ்பத்திரியில போய் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 10 நாள போய்கிட்டு இருக்க காய்ச்சல் சரியாக மாட்டேங்கும்பாங்க லேசா மூக்கு ஒடிக்கிட்டா போதும் ஆமா உடனே போயிட வேண்டியது ஆஸ்பத்திரி ஆயிடால சரி அன்னைக்கு என்னைக்கு மாடா குளிச்சு வீடு கிட்ட மறந்தாங்களோ ஆமா எல்லா நோயுமே அழுப்படுத்து வாங்கிட்டாங்க ஆயினால சரி அதனாலதான் அந்த நாட்டுக்கு நாகலோட்டன் பேர் வச்சிருக்காங்க அந்த நாகலோக பட்டணத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வர தெரியுமா யார் யாரெல்லாம் அரசாண்டு வர சாமி நாகராஜ
நாகராஜன நாயக்கண்ணி என்றவன் நான் வரலவா புருஷன் பொண்டாட்டியுமாக அந்த நாகராஜ நாயக்கனியோ ஆமையா அந்த நாகலக பட்டணத்துல சரி சீரை திறப்பமா வராத்திய எப்படி சாமி ஐயாளுக்கு அம்மாளிகையா சாவடியா பத்தனுக்கு மாளிகையா பாடிக்கு மாமண்டம் கொடிமரம் அந்த நாகராஜ நாயக்கி அந்த நாகலக பட்டணத்திலே பஞ்சமாதி கிடையாது அந்த பாறையாட்ட சீமையிலே மாதமூட்டு மலமொழியும் இங்கிருந்து ஆளவார அத்தனையோ இளைய நாடி ஏழடுக்கு மகாளி எதிர ரெண்டு தாவடியா பத்தடுக்கு மாளிகைன்னா பழிங்காலம் ஆளாலையும் குறை இல்ல பாக்கியத்தால் குறை இல்ல சுகத்தால் தவள செல்வத்தோட நாகராஜ நாயக்கனி ஆண்டு வரார்கள் ஏகப்பட்ட செல்வத்தோட இருக்கா அத்தனை செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் சரி அந்த நாகராஜ நாயக்கனிக்கும் ஆமையா ஒரே ஒரு குறை விட்டுட்டான்டா அது என்ன குறை சாமி அதான மனிதனு பெரிய குறை என்ன குறை அதாவது நம்ம சேர்ந்த மரத்துல வடகாரியம் கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு சிறப்பா கேட்டனே வீட்டுக்கெல்லாம் விருந்தாளுக்கு வந்திருப்பாங்க இருக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாள் நம்ம ஆளுக்களை என்ன கேட்பாங்க என்ன சாமி எவ்வளவு பணம் வச்சுக்கணும் யாரும் கேட்பாங்களா கிடையாது சாமி எவ்வளவு நகை வச்சுக்கணும் யாரும் கேட்பாங்களா அதுவும் இல்ல எவ்வளவு வயக்காடு சிவக்காடு வச்சுக்கணும் யாரும் கேட்பாங்களா இன்னும் இந்த மாசம் ஆயிட்டா 1000 ரூபாய் யாரு நம்மள உனக்கு யாருதான் யாருலன்னு யாரும் கேட்க போறாங்க கேட்க போறார்களா கிடையாது அதெல்லாம் கிடையாது பிறகு நம்ம ஆளுக்களை ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாள் வாயினர் என்ன கேட்பாங்க அப்படின்னா எப்படி உங்க குழந்தைகளா நல்லா இருக்காங்களா உங்க குட்டி எல்லாம் ஜவுக்கியமா உங்க பேரம்பேத்திகளா நல்லா இருக்காங்களா ஆமா சாமி நாட்டுல தான் கேட்பாங்க அதான பழக்கம் ஆனால் சரி அந்த நாகராஜ நாயக்கு நிற்கும் ஆமையா அதை கேட்கக்கூடிய யோகமே கிடையாது ஐயோ பாவமே அப்பந்தான் நாயக்கனி நாகராஜன் கிட்ட கேட்க வரங்க எப்படி ஏ மன்னா வளவாள பகட முடி ராஜ்யம் அண்ணா என் சாமி என் துணையே நம்மளை கல்யாணம் முடிஞ்சு 1 வருடமா 2 வருடமா கிடையாது சாமி 4 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கான் பரவாயில்ல கூட 2 வருஷம் சேர்ந்தா கூட தெரியாதே சாமி 12 வருட காலம் 12 வருட காலம் ஆண்டு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையமண்ணா ஆமா சாமி நம்ம யாருக்கு என்ன பாவம் அண்ணா இருந்தோம் ஏன் மண்ணா பிள்ளை இல்ல என்ன நாட்டு மக்கள் என்னமெல்லாம் சொல்லாத்திய எப்படி என்ன மலடி நல்லா மலடி என்ன மாடிடத்தார் மலடி பட்டா வாங்குமே மாட்டி குத்தமில்லை பிள்ளையில வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டார் மகளை வாசலுக்கு மற்றேர்கள் வரமாட்டார் வட்டியில எனக்கு மாறி உங்க பிள்ளை இளையதிக எனக்கு எடுத்து உங்க பிள்ளை தண்ணீர வடிகால தண்ணீர வடிகால ஆயிலைய நாயகனி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா வரமாட்டாங்க பிள்ளை இல்லாதவர்களுக்கு மங்கேர்கள் யார் வருவார்களா வரமாட்டாங்க மலடி மலடி நம்ம ஆணிடத்தார் வருவார்களே ஆமாம்மா என இறுதி நல்ல இறுதி என்றே இறுதி நல்லா இறுதி என்று பெண்கள் எல்லாம் பேசுவார்களே சேர்ந்திருக்கிறதெல்லாம் சொல்லுதாலே சொல்வாள ஆமா சாமி சேர்த்திருக்கிறதெல்லாம் இருசிங்க ஆகினால வார்த்தா அப்படி ஆயினால வார்த்தா இருக்க
கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது ஆமராசா அதாவது வரலாறு என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா என்ன சொல்றீங்க? பெண்கள் வந்து மலடே கிடையாதான். கிடையாதோ? பெண்களை மலடே கிடையாதான். சரி, ஒரு பெண்ணு பூக்களை ஆமா பெரிய பிள்ளை ஆகல அப்படின்னா தான் இருசி சமம். சரி, பூத்த மரம் காய் காய்ச்சித்தான் ஆகும். காய்க்கணும்ல. ஆண்களை மலடு உண்டு, பெண்களை மலடே கிடையாதான். இல்ல சாமி. ஆயினால கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது சரி, பிள்ளை இல்லா வாதலுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க. மாதலை இல்லா வாதலுக்கு மாதலை இல்லா வாதலுக்கு மாங்கேர்கள் யாரும் வரமாட்டார்களே. ஆமா சாமி. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்த வீடு இருக்கு, ஆமையா, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. சரி, ஒண்ணு மட்டும் இல்லையா? ஆமா, ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடிக்காம இருக்கு. சரி, அதாவது என்ன பெரியாளுக்கு என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, எப்படி செல்வத்திலே செல்வம் உயர்ந்த பிள்ளை செல்வம் தானே. அதான உயர்ந்தது. அதாவது பிள்ளை இருந்தால் மாத்திரம் போதாது, ஆனா பிள்ளை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அதான் சொல்லிருக்க. பிள்ளை செல்வமா உழைப்பு செல்வமா இருக்கா சொல்லிருக்காங்க. பிள்ளை வந்து கோயில் மாடா வளர்ந்துக்கிட்டு தாய் தப்பட ஏமாத்திட்டு திங்க கூடாது. நம்ம மிருதங்கக்கார தெரியுது என்ன கட்ட. ஆமா, சரி, பிள்ளை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், சேர்ந்து இருக்கு. அதான் பெரியாளுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி? பிள்ளை செல்வம், உழைப்பு செல்வம். ஆமா சார், ரெண்டு இருந்தா தானே பிள்ளைக்கு அடையாளம். ஆமா, அந்த பிள்ளை விளையாடு கோயில் மாடு மாதிரி வளர்ந்துகிட்டு ஆமா நம்ம விருதாக்கார போய் ஒன்ன சொன்ன ஒன்ன போய் கேட்டுட்டு வருது. ஏப்பா 60 வயசை முடிங்கி ஏமாத்து வரல விடல இல்ல. ஆகினால வார்த்தா. சரி, சாரதார கண்ணீரை வடிக்க வாருங்க. ஆமா சாமி. ஆமண்ணா என்னம்மா அந்த சாலையோரா வச்ச மாறும் அந்த சாதிக்காக சனத்தோடைய கண்ணில காய்க்காம கடைசியில காய்க்கலாம். பிஞ்சே புளிய மரம் பின்னாலாட ஆலமரம் அப்படி பிஞ்சில காய்க்காம பிஞ்சில காய்க்காம காலத்துல காய்ச்சி என்ன பண்ண பலன் இல்லையே. காய்க்கக்கூடிய நாளே காய்ச்சாத்தானே, பூக்கக்கூடிய நாள புத்தாத்தாங்க ஆயாவும் அடியாவும் மதிப்பு உண்டு, மதிப்பு உண்டு. ஆமா சார், சொல்லுதா எப்படி? கண்ணு புளிய மரம் காய்க்க ஆலமரம். சரி, கண்ணுல காய்க்காம கடைசியில காய்ச்சி என்ன பழம் காய்ச்சி என்ன பண்ண? ஆமையா, இல்லை இல்லாவார்களுக்கு பெரியோர்கள் யார் வரமாட்டார்களே. ஆமராசா, மாதள இல்லாவார்களுக்கு மஞ்சேர்கள் யார் வரமாட்டார்களே. வரமாட்டாங்க. இல்லை இல்லாவார்கள் பெரியவங்க யார் வரமாட்டாங்களாம். அங்க என்ன மாதள இல்லாவார்களுக்கு மங்கையர்கள் வரமாட்டார்கள். அதாவது என்ன பிள்ளை இருந்துச்சுன்னா ஆமா சார் நல்லதை சொல்லுறதுக்கு ஒருவர் வருவான், ஒரு பொம்பளை வருவான். உன் மகன் நல்ல வேடோ. ஆமா, அவனுக்கு யாருனாலும் பொண்ணு கொடுப்பாங்கடோ ஆடிப்பாங்க. சரி, கெட்டதை சொல்லுக்கு 7 பொம்பளை வருவானா. ஏகப்பட்டவர் 7 விருதக்காரா பிள்ளையா வளர்த்துருக்க பிள்ளை. பொண்ணு வருது அடிக்கிட்டாலே இதாக்கா வாரத்துக்கு நல்லா பார்த்தேன். பாத்தடினோட மாதிரி. சரி, பிள்ளைய வளர்த்துக்க பிள்ளை ஒன்ன மாதிரி பிள்ளை வளர்த்துக்க என்ன செய்ய ஆடிப்பாங்க. ஆமா சார், அதனால நல்லதை சொல்லுறதுக்கு ஒருவர் மூளையும் உண்டு, கெட்டதை சொல்லுக்கு 7 பொம்பளை வருவாளாம். ஆமா சார். ஆகினால வார்த்தா. சரி, கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது ஆமையா குழந்தையில குழந்தை அழுதுகிட்டு இருந்தா கொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் தனமதியில சரி கணவர் மண்ட 2 பேரும் சாப்பிட்டு அப்படி நம்மள மாதிரி பஞ்சர்மத்துல உட்கார்ந்து ஆமரா வெத்தலை சொல்லப்பட்டு எடுத்து வெத்தலை போடுதாங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் கிட்ட சொல்லுதா, எப்படி இந்த மனுஷன் கிட்ட தனோ குழந்தைகள் அழுதுகிட்டதா இருக்கும். இங்க சங்கதி ஒண்ணு நடக்கிறது மாதிரி தெரியல, நம்ம தெரியல. சரி, இன்னைக்கு சொல்ல வேண்டியல சொல்ற வேண்டியது கழுதை இவரோட வாழ்ந்துட்டாலும் சரி இல்ல நீயோட முதலும் கடைசி டைவர்ஸ் வாங்கிட்டு
ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.